உயிர் சேதம் ஏற்படலாம் என காவல்துறை அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகளிடம் எச்சரித்ததாக தாவேகாவிற்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கூறப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக பலத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் விஜய் கரூருக்கு வருவதை வேண்டுமென்றே சுமார் 4 மணி நேரம் தாமதப்படுத்தியதால் தான் நெரிசல் உயிரிழப்பு நேரிட்டதாக தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பரப்புரை கூட்ட விபத்து தொடர்பாக தாவேகா மாவட்ட செயலர் மதியழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அறிவுரைகளை மீறி அசாதாரண செயல்களில் ஈடுபட்டதாக 2025ஆம் ஆண்டின் 855 குற்ற எண்ணாக கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் துணை கண்காணிப்பாளர் உட்பட பல அதிகாரிகள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியதால் அசாதாரண சூழல் ஏற்பட்டு உயிர்ச்சேதம் ஏற்படலாம் என தாவேகா மாவட்ட செயலர் மதியழகன், பொதுச் செயலர் ஆனந்த் உள்ளிட்டோரிடம் எச்சரிக்கை செய்ததாகவும் வழக்கில் கூறப்பட்டுள்ளது. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் விசாரணைக்கு ஆஜராகாவிட்டால் கைது செய்யப்படுவர் என்று காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. தாவேகா பொதுச் செயலர் ஆனந்த், இணை பொதுச் செயலர் CTR நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது கலவரத்தில் ஈடுபடுதல், அரசு அல்லது தனியார் சொத்திற்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இவர்கள் விசாரணைக்கு ஆஜராகாவிட்டால் கைது செய்யப்படுவர் என காவல்துறையினர் கூறுகின்றனர். கரூர் தாவேகா ஊர்வலத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கட்சி நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்துள்ளார். அவர் தாக்கல் செய்த மனுவில் இச்சம்பவத்தை CBI விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் உயிரிழப்பிற்கும் உள்ளூர் திமுக MLA செந்தில் பாலாஜிக்கும் தொடர்புள்ளதாகவும் மின் துண்டிப்பு மற்றும் தடியடியே காரணமாக இருக்கலாம் எனவும் சந்தேகம் எழுப்பியுள்ளார். மேலும் தாவேகா தலைவர் விஜய் கரூருக்கு சென்று ஆறுதல் கூற அனுமதிக்கவும் உரிய பாதுகாப்பு வழங்கவும் அவர் கோரியுள்ளார். வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள மாநில முதல்வர் பினராயி விஜயன், தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும், மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், வாக்காளர்களின் நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய எந்தவொரு அவசரமான நடவடிக்கையையும் தவிர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மும்பை நகரத்தில் இம்மாதத்தில் 606.1 மில்லிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. இது 2021க்கு பிறகு செப்டம்பரில் பதிவான அதிகபட்ச மழை என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொலபாவில் 101.2 மில்லிமீட்டர் மழையும், சாண்டாக்ரூஸில் 77.5 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. மும்பை மாநகராட்சியின் மேற்கு, கிழக்கு புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பெய்த மழையால் பல சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொதுமக்களும் அவதியடைந்துள்ளனர். மகாராஷ்டிராவில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் மற்றும் விவசாய சேதங்களுக்கிடையே மாநில காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் விஜய் வாடேட்டுவார் ஆளுநருக்கு கடிதம் எழுதி சிறப்பு சட்டமன்ற அமர்வை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். மழை காரணமாக ஏற்பட்ட சேதங்களை சட்டமன்றத்தில் விவாதிக்கவும், விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விரைவான நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கவும் அரசு கடமைப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியா சாம்பியன் ஆகியுள்ள நிலையில் அதற்கு காங்கிரஸ் கட்சி வாழ்த்து தெரிவிக்காததை பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்துள்ளது. காங்கிரஸ் தலைவர்கள் ஒன்று ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வேண்டும் அல்லது பாகிஸ்தானின் தோல்வியால் மனம் வெதும்பியிருக்க வேண்டும் என்று பாஜக IT பிரிவு தலைவர் அமித் மாளவியா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூரின் போது கூட இந்திய ராணுவத்திற்கு காங்கிரஸ் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றும் அமித் மாளவியா பதிவிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1040 ரூபாய் அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 130 ரூபாய் விலை உயர்ந்து 10,770 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1040 ரூபாய் விலை அதிகரித்து 86,160 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.
வெள்ளி கிராமிற்கு ₹1 விலை உயர்ந்து ₹160க்கும், 1 கிலோ ₹1000 விலை ஏற்றம் கண்டு ₹1,60,000க்கும் விற்கப்படுகிறது. ஆயுத பூஜையை ஒட்டி தென் மாவட்டங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. சென்னை தாம்பரத்திலிருந்து நாளை மாலை 4:15 மணிக்கு புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் விழுப்புரம், அரியலூர், திருச்சி, மதுரை வழியாக புதன்கிழமை அதிகாலை 3 மணிக்கு செங்கோட்டை சென்றடையும். இதேபோன்று நாளை இரவு 11:45 மணிக்கு எழும்பூரிலிருந்து மதுரைக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. நாளை இரவு 10:15 மணிக்கு எழும்பூரிலிருந்து அரக்கோணம், காட்பாடி, சேலம், ஈரோடு, திருப்பூர், பாலக்காடு, திருச்சூர், கோட்டயம், கொல்லம் வழியாக திருவனந்தபுரத்திற்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மறுமார்க்கமாக அக்டோபர் 5ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து எழும்பூருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. பீகாரில் விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆளும் பாஜக கூட்டணி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் முதல்வர் நிதிஷ்குமாரும் பாட்னாவில் சந்தித்து பேசிய நிலையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிகிறது. ஐக்கிய ஜனதா தளம் 102 தொகுதிகளிலும், பாஜக 101 தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று தெரிகிறது. சிராக் பஸ்வான் கட்சிக்கு 22 இடங்களும், மற்றவை பிற சிறு கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் என்றும் தெரிகிறது. பீகாரில் தற்போது பாஜக சார்பில் எம்எல்ஏக்களாக உள்ள 18 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்காது என தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதிகளில் மக்களின் கடும் அதிருப்தியை சந்தித்துள்ளவர்களுக்கு வாய்ப்பு தராமல் புதுமுகங்களை களம் இறக்க திட்டமிட்டிருப்பதாக பாஜக வட்டாரங்கள் கூறியுள்ளன. வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் மிகவும் கவனம் செலுத்தி வரும் பாஜக பெண்களுக்கு கணிசமாக வாய்ப்பு வழங்க திட்டமிட்டுள்ளது. மேலும் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் சிலருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் நிறுத்த கட்சித் தலைமை திட்டமிட்டுள்ளது. லடாக் தலைநகர் லேவில் 5வது நாளாக இன்றும் ஊரடங்கு உத்தரவு நீடிக்கிறது. மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் நடைபெற்று வரும் போராட்டம் கடந்த புதன்கிழமை வன்முறையாக மாறியது. இதையடுத்து அமைதியை பராமரிக்க தலைநகர் லேவில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. 5வது நாளாக ஊரடங்கு இன்றும் நீடிக்கும் நிலையில் இணையதள சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. வன்முறையின் போது கொல்லப்பட்ட இருவரின் உடல் பலத்த பாதுகாப்பிற்கிடையே அடக்கம் செய்யப்பட்டன. பாகிஸ்தானுடன் தனக்கு தொடர்புள்ளதாக கூறப்படும் புகார்களை லடாக் சுற்றுச்சூழல் போராளி சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி அங்மோ மறுத்துள்ளார். தான் பாகிஸ்தானுக்கு சென்றது சுற்றுச்சூழல் தொடர்பான நிகழ்ச்சிக்காக மட்டுமே என்றும், அதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்றும் அங்மோ விளக்கமளித்துள்ளார். மேலும் தன் கணவருக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இல்லை என்றும், புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களும் புகழ்பெற்ற அமைப்புகளின் அழைப்பின் பேரிலேயே அவர் சென்றார் என்றும் கீதாஞ்சலி அங்மோ கூறியுள்ளார். முன்னதாக வாங்சுக்கிற்கு கீதாஞ்சலிக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்புள்ளதாக சந்தேகிப்பதாகவும், அது குறித்து விசாரிக்கப்படும் என்றும் லடாக் டிஜிபி கூறியிருந்தார். மகாராஷ்டிராவின் அகில்ய நகரில் சாலையில் வரையப்பட்ட ஐ லவ் முகமது என்ற வாசகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக மாறியது. ஒருவர் கைது செய்யப்பட்ட பின்னரும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சாலையை மறித்து கல் வீசினர். சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறை தடியடி நடத்தியது. இது தொடர்பாக 30 பேர் வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்த ஏதேனும் சதி உள்ளதா என்று விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறார். நிலைமை தற்போது கட்டுப்பாட்டில் இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவி வருகிறது. குடிநீருக்காக மக்கள் வெகு தூரம் சென்று நீண்ட நேரம் காத்திருந்து எடுத்து வரும் நிலை உள்ளது. தனியார் நிறுவனங்கள் குடிநீரை விற்றாலும் அதற்கு மிக அதிக விலை தர வேண்டியிருப்பதாக காபூல் மக்கள் கூறுகின்றனர். 4 ஆண்டுகளாகவே தண்ணீர் பஞ்சம் உள்ளதாகவும், அது தற்போது தீவிரமடைந்து விட்டதாகவும் மக்கள் கூறுகின்றனர். கிடைக்கும் தண்ணீரும் அசுத்தமானதாக இருப்பதால் உடல்நலக் கோளாறுகளும் ஏற்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.
பருவநிலை மாற்ற பாதிப்பின் விளைவாக மழை குறைந்து நிலத்தடி நீர் வற்றிவிட்டதே இந்நிலைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கடன் வட்டி விகிதங்கள் 0.25% குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக SBIயின் ஆய்வுகள் கூறுகின்றன. ரிசர்வ் வங்கியின் 3 நாள் நிதிக் கொள்கை கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் இந்த கூட்டத்தில் கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அதே நேரம் பணவீக்கம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது என்றும் வட்டி விகிதம் 0.25% குறைய வாய்ப்புள்ளதாகவும் SBI ஆய்வுகள் கூறுகின்றன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் உரிமைகள் கோரி அவாமி நடவடிக்கை குழு தலைமையில் மாபெரும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. போராட்டக் குழுவினரின் 38 அம்ச கோரிக்கைகளில் நியாயமான மின்சார கட்டணம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சட்டமன்றத்தில் காஷ்மீரிகளுக்கு ஒதுக்கப்பட்ட 12 இடங்களை நீக்குதல் ஆகியவை முக்கிய கோரிக்கைகள். போராட்டத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளை குவித்து இணைய சேவையை துண்டித்துள்ளது. உள்ளூர் அரசு மற்றும் பாகிஸ்தான் அரசு போராட்டக் குழுவினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. தென் சீன கடலில் நடைபெற்ற பசிபிக் ரீச் 2025 பயிற்சியில் இந்திய கடற்படை முதன்முறையாக வெளிநாட்டு நீர்மூழ்கி கப்பல்களோடு இணைந்து முழுமையான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதில் பல்வேறு நாடுகள் பங்கேற்ற நிலையில் இந்தியாவின் INS நிஸ்தார் மற்றும் சப்மரின் ரெஸ்கியூ ஆகிய கப்பல்கள் பங்கேற்று இந்திய கடற்படையின் திறனையும் உலகளாவிய மீட்பு தயார் நிலையையும் வெளிப்படுத்தின. இந்த பயிற்சி இந்தியாவை நம்பகமான கடல்சார் கூட்டாளியாக வலுப்படுத்தியதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் முறைகேட்டு புகாரில் முன்னாள் அமைச்சருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. ஜாங் ரெஞ்சியன் என்பவர் கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை விவசாயம் மற்றும் கிராமப்புறத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். பதவிக்காலத்தில் இவர் முறைகேடுகள் மூலம் 330 கோடி ரூபாய் ஆதாயம் பெற்றதாக புகார் கூறப்பட்டது. இதை விசாரித்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. ஆனால் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வழக்கில் ஒத்துழைப்பளித்தது, முறைகேடாக ஈட்டிய பணத்தை திரும்பித் தர முன்வந்தது ஆகிய காரணங்களால் மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பாதுகாப்பான கருக்கலைப்பு உரிமையை வழங்கக் கோரி பிரேசில் நாட்டில் பெண்கள் நல அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருக்கலைப்பு செய்ய கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்ட சட்டத்தை பிரேசில் அரசு கொண்டுவரவுள்ளது. இதற்கு பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதேபோல மெக்சிகோ நாட்டிலும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் பாண்டி யாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் உலக காந்தி மையம் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் காந்தி வேடமணிந்து 156 சிறார் பங்கேற்றனர். 156 அடி நீள தேசிய கொடியோடு மாணவிகள் கலந்து கொண்ட பாண்டி யாத்திரையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். உலக இருதய தினத்தை ஒட்டி திண்டுக்கல்லில் புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் திண்டுக்கல், திருச்சி, கோவை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவியர், விளையாட்டு வீரர்கள் என சுமார் 1500 பேர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட துணை ஆட்சியர் வினோதினி, ராஜராஜேஸ்வரி மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் விக்னேஷ்ராஜ், மருத்துவர் சபரிராஜன் ஆகியோர் கொடியசைத்து போட்டியை தொடக்கி வைத்தனர். போட்டியின் இறுதியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. கரூர் சம்பவத்தில் விஜயை கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் திமுகவினர் போஸ்டர் ஒட்டியதாக தவேகாவினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே பங்களாமேடு பகுதியில் விஜய்க்கு எதிராக போஸ்டர் ஒட்டியது குறித்து தட்டி கேட்ட தாவேகாவினரை திமுகவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த பத்தலப்பள்ளியைச் சேர்ந்த மதன் என்ற தாவேகா நிர்வாகி பேர்ணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து தாவேகாவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தார். சி.வி. சண்முகம் தனது சகோதரர் மகனின் திருமண அழைப்பிதழை வழங்கவே ராமதாஸை சந்தித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த திடீர் சந்திப்பு வரவிருக்கும் தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைக்காக இருக்கலாம் என்ற தகவல்கள் பரவி வருகின்றன. நெல்லை மாநகரில் ஆன்லைன் மோசடிகளால் இந்த ஆண்டில் இதுவரை 507 பேர் 5,41,00,000 ரூபாய்க்கு மேல் இழந்துள்ளனர். மாநகர காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விரைந்து செயல்பட்டு மோசடி நபர்களின் 399 வங்கிக் கணக்குகளை முடக்கினர். இழந்த பணத்தில் 92,91,000 ரூபாய் திரும்ப பெறப்பட்டுள்ளது. இந்த மோசடிகள் தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெங்களூருவில் மோசமான சாலைகள் பிரச்சனை பூதாகரமாக வெடித்துள்ளது. முக்கிய சாலைகள் கூட குண்டும் குழியுமாக உள்ள நிலையில் அரசின் மீதான விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் காக்ஸ்டவுன் பகுதியில் சாலையில் உள்ள ஒரு குழிக்கு அங்குள்ள மக்கள் பூக்கள் இட்டு ஆரத்தி காட்டினர். சாலைகளை பராமரிப்பதில் அரசு காட்டும் அலட்சியத்தை வெளிப்படுத்தவே இவ்வாறு செய்ததாக அவர்கள் தெரிவித்தனர். தங்கள் பகுதி சாலை குழிகளை சரி செய்ய பல மாதங்களாக வலியுறுத்தியும் அரசு கண்டுகொள்ளவே இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தென் அமெரிக்க சுற்றுப்பயணம் தொடங்கியுள்ள காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி முதலாவதாக கொலம்பியா சென்றுள்ளார். கொலம்பிய தலைநகர் பொகோட்டோவில் உள்ளதாக ராகுல் காந்தி சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தென் அமெரிக்காவில் 4 நாடுகளுக்கு செல்லும் ராகுல் காந்தி அங்குள்ள அரசியல் தலைவர்கள், மாணவர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து உரையாட உள்ளார். எத்தனால் கலவை கொள்கையால் பலன் இழந்தவர்கள் தன்னை குறித்து அவதூறு பரப்புவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இந்த புகார்கள் அனைத்தும் 22 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள எரிபொருள் இறக்குமதியால் பாதிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த பெட்ரோலிய லாபியின் வேலை என்றும் அவர்கள் தனக்கு எதிராக பணம் கொடுத்து செய்தி வெளியிடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த கொள்கையால் கட்கரியின் மகனின் நிறுவனமான CIAN அக்ரோ இண்டஸ்ட்ரீஸின் வருமானம் கடந்த 2 ஆண்டுகளில் 28.23% வரை அபரிமிதமாக வளர்ந்துள்ளதே சர்ச்சைக்கு காரணம். மின்சார வாகனங்களில் ஆபாஸ் எனப்படும் ஒளி எழுப்பும் கருவி 2027ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எலக்ட்ரிக் வாகனங்கள் சத்தமின்றி இயங்குவதால் சாலையில் நடந்து செல்பவர்கள் கவனிக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க அனைத்து மின்சார வாகனங்களிலும் இந்த கருவியை பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் இதை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தியுள்ளன. மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு அறிக்கை 2028ஆம் ஆண்டுதான் அமல்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 8வது ஊதிய குழுவை அமைத்து கடந்த ஜனவரி மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனால் தற்போது வரை அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிக்கை உள்ளிட்ட அம்சங்கள் வெளியாகவில்லை. எனவே உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஊதிய குழு அறிக்கை அமலுக்கு வர 3 ஆண்டுகள் ஆகும் என தெரிகிறது. முந்தைய காலங்களிலும் ஊதிய குழு அமைக்கப்பட்டு 2-3 ஆண்டுகள் கழித்தே அதன் அறிக்கைகள் அமலுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வும், இடையில் ஆண்டுதோறும் அகவிலைப்படி உயர்வும் வழங்கப்பட்டு வருகின்றது. அசாமின் புகழ்பெற்ற பாடகர் ஜுபின் கார்க் சிங்கப்பூரில் மரணமடைந்த வழக்கில் மர்மம் நீடிப்பதால் அந்நாட்டு அதிகாரிகளின் உதவியை நாட அசாம் மாநில அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. வடகிழக்கு இந்தியாவின் விழாவின் ஏற்பாட்டாளர் ஷியாம் கானு மகந்தா மற்றும் ஜுபின் கார்க்கின் மேலாளர் சித்தார்த் சர்மா ஆகியோரின் மீது குற்றவியல் சதி, கவனக்குறைவால் மரணம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவருக்கும் எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் கவுஹாத்தியில் உள்ள CID
அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் சிங்கப்பூர் அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பை பெற மத்திய அரசின் மூலம் சிங்கப்பூர் உடனான பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தத்தை பயன்படுத்த அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கோரிக்கை விடுத்துள்ளார்.